அலைக்கும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்கூல் வேனை இடிச்சிருக்கு. இடிச்ச வேகத்துல 50 மீட்டர் தள்ளி போய் அந்த வேன் விழுந்திருக்கு. அந்த வேனுக்குள்ள 5 பேர் இருந்திருக்காங்க. பஸ் டிரைவர் 4 குழந்தைங்களும். இடிச்ச வேகத்துல 2 குழந்தைங்க ஸ்பாட்லேயே இறந்திருக்காங்க. ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இறந்திருக்காங்க. அப்போ பஸ் டிரைவரும் இன்னொரு குழந்தைய மட்டும்தான் உயிர் பழைச்சிருக்காங்க. அப்போ எப்படி இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேன் டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்பவுமே வர வெளிதான், எப்பவுமே டோர் வந்து திறந்துருக்கும், நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு வரும்போது இந்த விபத்துக்குள்ள ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட் கீப்பர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு கேட் கீப்பர்கிட்ட போய் கேட்டா கேட் கீப்பர் சொல்றாரு, நான் எப்பவுமே போல கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன், மக்கள் தான் இன்னும் ட்ரெயின் வரலையில திறந்து வை அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, அதனால நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட் கீப்பர் வந்து மக்கள் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கேட் கீப்பரோட வேலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேலை என்னன்னா, அவங்க என்ன நடந்தாலும் யார் ப்ரெஷர் பண்ணாலும் கேட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், மக்களை காப்பாற்றணும். அதுதான் அவர் வேலை. அவர் ப்ரெஷர் பண்ணான்னு காரணத்துக்காக திறந்து வச்சது அவரோட தப்பு தான். டிரைவர் என்ன சொல்றாருன்னா, கேட் கீப்பர் மேல தப்புன்னு சொல்றாரு. கேட் கீப்பர் மக்கள் மேல தப்புன்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்களே. ஆனா அந்த சைடு அவங்க யோசிச்சு பாக்குறதே இல்லை. 3 குழந்தைங்களோட வாழ்க்கையே போச்சு. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைய இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா சமூகம் வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகுது? மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. அது அந்த இடத்துல தப்பாகப்படுது. படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்றோம்ல, எத்தனை பேர் அதை செய்றீங்க? நாங்க உங்ககிட்ட சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்றோமே, எத்தனை பேர் அதை சேர்க்குறீங்க? நீங்க வந்து மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி போறீங்க. ட்ரெயினோ பஸ்ஸோ வந்து இடிச்சதுன்னா உங்களோட வாழ்க்கையே போச்சு. சமூகத்தின் பிரச்சனையை பற்றியும் மக்களின் வாழ்க்கையை பற்றியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் விழிப்புணர்வு வேணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியாமல் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்கையும் நம்ம தடுக்க முடியும். அதனால எல்லாரும் தயவு செஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.